வச்சிடலாம். வயல்ல போய் எல்லா வேலையும் அவரே எடுத்து போட்டு செய்வாரு. அப்பா நானும் செய்யமான்னு கேட்டா கோச்சுக்கிட்டு திட்டுவாரு. நீ பெரிய பேங்க் ஆபீசர் ஆகணும், படிப்புல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்வாரு. சரி ரேடியோ போடுவோம். வணக்கம், செய்திகள் வாசிப்பது ஜெயராமன். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் சர்வதேச மாநாட்டிற்காக நாளை பெர்லினுக்கு புறப்படுகிறார். நாட்டில் பருவமழை பொழியாததால் இந்த மாதத்தில் மட்டும் 128 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பாவம், மஞ்சோட அப்பாவும் மழை வராம போனதால பேங்க்ல வாங்கின கடனை கட்ட முடியாம செத்தே போயிட்டாராம். அவங்க அம்மா இப்ப பேங்க்ல பணம் கட்டணும்னு இப்ப வேலைக்கு வர போறாங்க. மஞ்சு தான் அவ தம்பியும் வீட்டையும் பார்க்கணுமா. அவளால இனிமே ஸ்கூலுக்கே வர முடியாதா. அப்பனே முருகா, வயல்ல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. நீ பள்ளிக்கூடத்துல இருந்து எப்பமா வந்த? சாப்பிட்டியா? உங்களுக்காக தான் சாப்பிடாம காத்துருக்கேன். கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப அசதியா இருப்பீங்க. சீக்கிரம் போய் கை கால் கழிட்டு வாங்கப்பா, சாப்பிடலாம். எனக்கும் ரொம்ப பசிக்குது. எனக்கு வேணாமா, பசிக்கல, நீ போய் சாப்பிடு. நாளைக்கு இந்த பேங்க்காரங்க வேற வந்துருவாங்க. முருகா, என்ன பண்ண போறனோ தெரியலையே. எனக்கு இதுக்கு மேலேயும் சோதனையை தராதப்பா. இதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அப்பா சாப்பிடுங்கப்பா. நீங்க சாப்பிட்டாதான் நாம சாப்பிடுவேன். கையை விடுமா. இப்பதான் நீ பச்சை புள்ள, இப்பதான் வளர்ந்துட்டல. இனிமே எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மள விட்டுட்டு போன எல்லாரும் நட்சத்திரம் தினம் வருவாங்க. அது ரேவதியோட அப்பா, அது மஞ்சோட அப்பா,
தெரியுமா கேக்குறேன்? இந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுது இருக்கிற காசுல விதை விதைச்சு நாத்து நட்டு கடனோடனெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம கையில எதுவும் இல்லம்மா. அந்த கடவுள் நமக்காக அந்த காவிரி தாய் அனுப்புற வரைக்கும் நம்ம காத்துட்டு தாமா இருக்கணும். இப்பெல்லாம் 100 அடிக்கு கிணறு வெட்டினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கிறது இல்லம்மா. வெள்ளாம விளைஞ்சாலும் அதுக்கு ஏத்த விலை கிடைக்கணுமா? அப்படியே கிடைச்சாலும் நடுவுல இந்த ஏஜென்ட்டுங்க அட்டைப்பூச்சி மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறாங்கம்மா. நம்ம கையில எதுவும் இல்லம்மா. இதாம்மா நம்மள மாதிரி விவசாயிகளோட வாழ்க்கை. நான் கயிறு எடுத்துட்டு வந்தேன், அதை இந்த மரத்துலயும் கட்டினேன். ஆனா அது நான் சாகறதுக்கு இல்லம்மா. இங்க பாருமா, என் ஆசை மகளுக்காக ஊஞ்சல் கட்டி இருக்கம்மா. அப்பா இத்தனை வருஷமா இந்த உசுறு கையில பிடிச்சிட்டு இருக்கிறதே உனக்காக தானம்மா. மழை இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் வரும். ஆனா உசுறு போனா திரும்ப வருமாமா? சொல்லுமா. இப்பெல்லாம் 9,000 கோடி கடன் வாங்கினவங்களாம் தலையை நிமித்தி ராஜா மாதிரி வாழும்போது இந்த நாட்டுக்கே முதுகெலும்பா இருந்து சோறு போடுற விவசாயிங்கம்மா நாம ஏமா இந்த மாதிரி சின்ன சின்ன கடனுக்காகலாம் சாகணும்? சொல்லுமா. அழாதம்மா, நான் சாக மாட்டேன். நம்ம விவசாயத்தை நான் சாக விட மாட்டேம்மா. லைட்டிங்கே போடுறாங்க.